மே 18 இன அழிப்பு நாள். உலகத்துல எங்க இன அழிப்புகள் நடந்தாலும் அதுக்கு எதிராக பேசுறதுங்கிறது மனிதநேயம். அதுவும் நம்ம ஈழ சொந்தங்களுக்கு ஏற்பட்ட அழிவுங்கிறது கொடுமையிலும் கொடுமை. இது என்னோட இடம், இந்த இடத்த நான் பாதுகாக்கணும்னு சொல்றது இன்னொருத்தங்களை அழிக்கிறதுக்காக இல்லை. இவங்க இன்னொரு இடத்த ஆக்கிரமிக்கவும் இல்லை. சொல்ல போனா எல்லா மக்களும் சமம்னு இருந்திருந்தா இத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஊர் மக்களை 3ஆம் தர மக்களாக நடத்தப்படும் போதுதான் எனக்கும் இந்த மண்ணுல உரிமை இருக்கு அப்படின்னு கேட்குற போர் தான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ இல்லை கிறிஸ்துவர்களோ யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்தியர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இது எல்லாமே உரிமை சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, இந்த தேசத்தை சார்ந்தது. தேசபக்தி உள்ள, தேசத்தை நேசிக்க கூடிய நம்ம சொல்றது வரைபடத்தையோ பெயரையோ அல்ல. இருக்கின்ற அந்த நிலப்பகுதியில வாழற அனைத்து மக்களோடும் மகிழ்ந்தே இருக்க வேண்டிய நாம உரிமை இழக்கும் போது உரிமைக்காக போராடுறோம். நான் முந்தானேத்து ஆவராம்பாளையம் போயிருந்தேங்க. நம்ம ராமகிருஷ்ணன் தோழரும் திருமுருகன் காந்தி தோழரும் பேசுறாங்க. தமிழர்கள்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாபெரும் வரலாற 5 நிமிஷத்துல புரியுற மாதிரி சொல்லி முடிச்சாருங்க. இந்தியாவை ஆண்ட பேரரசுகள் மௌரிய பேரரசும் குப்த பேரரசும். அன்னைக்கு இந்த இடத்துக்கு பேரு இந்தியா கிடையாதுங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த துணைக்கண்டம் முழுவதும் அவங்க ஆளவே இல்லை. இன்னைக்கு நம்ம திராவிடர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த 5 மாநிலத்துக்குள்ள அவங்க யாருமே வரவே இல்லை. அவங்க நார்த்தோட நின்னுக்கிட்டாங்க. எதையும் தாண்டி அவங்க நம்ம பக்கம் வரவே இல்லை. ஏன்னா இங்க தமிழர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கோம். தமிழர்கள் மேலை நாடுகள் அப்படி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் படையெடுத்து போயிருக்காங்க. நார்த் இந்தியா வரைக்கும் சேரன் போயிட்டு வந்ததா நம்ம ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தமிழர்களுடைய உண்மையான வீர வரலாறு. ஆனா ஆரிய படையெடுப்புக்கு அப்புறம் சாமிகள்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எங்க படையெடுத்துட்டு போறது இங்க படிக்கிறக்கே வழி இல்லாமல்ல போச்சு. ஏன் இலங்கைய நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, எல்லா பக்கத்துல இருந்து அடி வாங்கிக்கிட்டே இருந்த தமிழன் ஒரு இடத்துல இருந்து தான் திருப்பி அடிச்சான். அப்படி திருப்பி அடிச்சதை தான் நம்ம எல்லாரும் உணர்வு பூர்வமா கொண்டாட ஆரம்பிச்சோம். அவரு முக்கியமா சொன்ன ஒரு போர் செய்தி என்னன்னா, ஆனையிரவு போர். ஆனையிரவு அப்படிங்கிற இடத்த கைப்பற்றதுக்கு நடந்த அந்த போரை பத்தி அவ்வளவு தெளிவா சொன்னாரு பிரிகேடியர் பால்ராஜ். இந்த பேரை நம்ம எங்கேயாவதெல்லாம் அங்கங்க கேள்விப்பட்டிருப்போம், ஆனா பெருசாலாம் நமக்கு அது தெரியாது. அந்த ஆனையிரவை கைப்பற்றி கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை பத்தியெல்லாம் நம்ம ஏன் பேசாம போனோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம காளியம்மாளுக்கா ரொம்ப அழகா அந்த போர் செய்திகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. பெண்களும் அங்க இருந்தாங்க, பெண்களுக்கு மாதவிலக்கும் இருந்திருக்கு. அந்த மாதவிலக்குக்கு யூஸ் பண்ற துணியை டிஸ்போஸ் பண்றதுக்காக பொதுவா ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சிருந்தாரு தலைவர். ஏன்னா தலைவருக்கு பெண்களுடைய அத்தனை பிரச்சனைகளை பத்தியும் தெரியும். ஒரு தலைவன் என்பவன் நாட்டை மட்டுமல்ல, நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் எப்படி நேசித்தான்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அப்பேற்பட்ட சிறந்த தலைவரை பத்தி நம்மளால பேச முடியாமலே போயிருச்சு. அந்த மாபெரும் தலைவரோட அந்த கொடிய மரணத்தை ஏத்துக்க முடியாத, அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை தலைவர்களும் மௌனமாயிட்டாங்க. வி சைலன்ஸ்ட் அவர் ஆர்ம்ஸ். தலைவர் கூட சேர்ந்து இத்தனை முயற்சிகள் நம்ம எடுத்தும் தலைவரையும் காப்பாற்ற முடியல, அந்த மக்களையும் காப்பாற்ற முடியலையேன்னு இங்கிருந்த எல்லா தலைவர்களும் மௌனமாயிட்டாங்க. எல்லாருமே மௌனமாயிட்டாங்க. ஏன்னா அந்த இழப்பு அவ்வளவு கொடூரமானது. ஒரு மாபெரும் இழப்பை பத்தி பேசணும்னா அவங்கிட்ட மௌனத்தை தவிர வேற எந்த மொழியும் இருக்காது. ஏன்னா இழப்பு அவ்வளவு பெரிய இழப்பு. ஆனா அந்த இழப்பின் வழியிலிருந்து ஒருத்த கத்துறான். அது ஏதோ உண்மையான அழுகுரல், குக்குரல்னு நினைச்சா அது அப்படிப்பட்ட குரலே கிடையாது. அது உண்மையாலும் ஒரு வியாபாரியின் குரல். பிணங்களை விற்பவன்னு சொல்றோம்ல, அப்படி ஒரு குரல் தான் உயர்ந்து பேச ஆரம்பிக்குது. தமிழர்களின் உணர்வுங்கிறது அந்த இறந்தவனை கூட எப்படி மற்றவங்களுக்கு பயன்பட வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த அறிவியல் மூளைச்சாவு அடைந்தவர்களின் மற்ற உறுப்புகளை மற்ற உயிரினங்களுக்கு பொருத்தினாங்க. நம்ம ஊர்ல தான் முதலா சொன்னோம், ஒருத்தன் இறந்து போன 5 மணி நேரத்துக்குள்ள அவன் கண் எடுத்து இன்னொரு கண் இல்லாதவருக்கு
பொருத்தலாம். இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின்பு கண் தானம். இப்போ டெக்னாலஜி உயர்ந்ததால நம்மளோட தோள்கள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு, தீப்புண்ணால, ஆசிடால ஏற்பட்ட அந்த முக மாற்றங்களை மாற்றுறதுக்கு. இன்னும் சிலர் ஒரு படி மேலேயே போய் தன்னோட உடல்களையே கொடுக்குறாங்க மருத்துவ கல்லூரிகளுக்கு. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கிற பெருமை மிக தமிழினம். இந்த தமிழினம்னு சொல்லும்போது நமக்கு வர அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அந்த இழப்பையும் தாண்டி வரக்கூடிய ஒரு பெருமை. இவ்வளவு பெருமை மிகுந்த ஒட்டுமொத்த தமிழனையும் மொழிகளாக பிரித்து வேற்றுமொழிக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தமிழர்கள் ஒன்றா இருந்தால் யாருக்கு ஆபத்துங்கிறது, ஆபத்து யாருக்கோ அவங்களுக்கு நல்லா தெரியுது. இவ்வளவு சிறப்பு மிக்க மக்களுக்கு இடையில காட்டி கொடுப்பவங்களும் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அது மாப்போசி காலத்திலிருந்து இதோ இப்போ இருக்க சைமன் காலம் வரைக்கும். விடுதலை வீரர்களின் வீர வரலாறு இங்கே யாருக்குமே பெருசா கொண்டு போய் சேர்த்தப்படலை. 2 வருடங்களா நடந்த போர்ல இழந்த எல்லா பகுதிகளையும் ஒரே மாசத்துல வென்றெடுத்த வீர தமிழர்கள் தான் அவங்க அந்த வீர வரலாற்றை பத்தி நம்ம பேசாம போனதுக்கான காரணம் என்னன்னா, அந்த வரலாற்றை தெரிந்த எல்லோரும் மௌனித்து விட்டார்கள். ஒரே ஒரு வியாபாரி மட்டும் ஓங்கி கத்தி கொண்டிருந்தான். அவன் பெயர் சீமான். உலகத்திலேயே இனப்படுகொலையை வியாபாரமாக்கி பணம் பார்த்த ஒரே வியாபாரி சீமான். எனக்கு போட்டாங்க, நான் சாப்பிட்டேன், நான் அதை பண்ணினேன், நான் அவர்கிட்ட அதை சொன்னேன், நான் அங்கே உட்கார்ந்தேன், நான் சுட்டேன். அந்த மண்ணில் இழப்புங்கிறது ஒவ்வொரு செகண்டும் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. 20 ஆண்டுகளுக்கு மேலேயா இழப்பை மட்டும் சந்திச்சுட்டு இருந்த அந்த இனம் ஒரு 2 மரணத்தை தாங்க முடியாம இவங்கிட்ட வந்து கத்தி கத்தி அழுதுகிட்டு இருந்ததாமா. நான் தான் போய் ஆறுதலே படுத்தினேன்னு சொல்லி நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான் அந்த வியாபாரி. இன்னைக்கு எல்லாமே மார்க்கெட்டிங், பணம் அப்படின்னு ஆனதால இனப்படுகொலைனால கூட ஒருத்த கொண்டாடிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் அவன் தற்பெருமையத்தான் பேச போறான். அவனுக்கு மட்டக்களப்புன்னா என்னன்னு தெரியுமா, கிளிநொச்சினா என்னன்னு தெரியுமா, ஆனையிரவுனா என்னன்னு தெரிய போகுதா? அவனுக்கு தெரிஞ்சது முழுக்க முழுக்க அந்த ஆமக்கறி, அவன் சாப்பிட்டு போட்ட அந்த ஆமக்கறியை தான் இன்னைக்கு வரைக்கும் மூந்துக்கிட்டே இருக்கானுங்க அந்த தம்பிங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த இழப்பு நடந்துட்டு இருந்தப்ப நம்மெல்லாம் அழுதுகிட்டு இருந்தோமா, அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு அவன் கூட இருந்த சகோதரி சொல்லியிருக்காங்க. அவன் அன்னைக்கும் சந்தோஷமா தான் இருந்திருக்கான், இன்னைக்கும் சந்தோஷமா தான் இருக்கான். ஏன்னா வியாபாரியை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்க 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 கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா இந்த ஈழ வியாபாரிக்கு கிடைச்ச ரா மெட்டீரியல் என்ன தெரியுமா? இல்லாமல் போன, உயிரற்று போன அந்த 1.5 லட்சம் மக்கள் தான். நினைக்கிறப்போ நமக்கு பதறது, ஆனா அவனுக்கு அது கொண்டாட்டம். இன்னைக்கு வேணா கோவை போய் பாருங்க, கொண்டாடி தீர்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் தற்பெருமையை மட்டும் காட்டி. இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி, இந்துக்களுக்கு மாரியம்மன் கோவில்ல கிடைக்கிற கூழு, கிறிஸ்துவர்களுக்கு புனித வெள்ளி கஞ்சி. அதையும் தாண்டி இன்னைக்கு ஈழத்துல நம்ம ஈழ மக்கள் கஞ்சி தான் குடிப்பாங்க. ஏன்னா இழப்பு தான். ஒரு லாப வெறி கொண்ட வெற்றிகரமான வியாபாரிக்கு என்ன தெரியும்? கோவையில போய் பாருங்க. இந்த இழப்பை பத்தி நம்ம பேசுறது இனி இப்படி ஒரு இழப்பு வராம இருக்கிறதுக்காக. அந்த இழப்புக்கு நீதி வேண்டியும் பேசிட்டு இருக்கோம். பேசுவோம். நன்றி, வணக்கம்.